ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் 24வது நோம்பு இன்றைக்கி வச்சாச்சுங்க. சகருக்கு நல்லா சுட சுட சாதத்தை சகர்லேயே வடிச்சாச்சுங்க. தூக்கத்துலேயே மீனை பிச்சு பிச்சு பொரிச்சு எடுத்தாச்சுங்க. என்ன பண்ணுறது, நம்ம பிச்சு தானே சாப்பிட போகிறோம். அதனால நம்மளே பிச்சே பொரிச்சாச்சுங்க. பாருங்க. அப்புறம் சுள்ளுண்டு ஒரு ரசத்தை வச்சாச்சுங்க. இந்த தேங்காய் பால் ரசம் இருந்தால் தாங்க சகரில் சாப்பாடு இறங்கும். அப்புறம் கொடுவா மீன் குழம்புங்க. நல்லா மாங்காய், கருவேப்பில்லை, பச்சை மிளகுலாம் போட்டு நல்லா காரமாக ஒரு கொடுவா மீன் குழம்புங்க. மீனால் கொஞ்சம் இறங்காது, அதனால் ரசத்தை வச்சாச்சுங்க மெதுவாக. அப்புறம் உருளைக்கிழங்குக்கு சட்டியை பிடிக்குதா, சட்டிக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குதாண்டே தெரிலங்க. எப்போ உருளைக்கிழங்கு பொரிச்சாலும் இந்த மாதிரி பிடிச்சி தாங்க பொரியுது. சரி அப்படின்னு சொல்லி எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் உருளைக்கிழங்கு பிடிச்சிருதுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கோவக்காய் பொரியல் வச்சாச்சுங்க. மீனானத்துக்கு கோவக்காய் பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இஃபாத் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவலைலாம் சந்தோஷமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபைனலாக ஒரு டீயை போட்டுட்டு தூங்கியாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.